வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பட்டியல் வரும் மார்ச் 6ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் இன்று அமித்ஷாவை சந்திக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி ஆலோசனை மேற்கிறார். இபிஎஸ் அவர்களை தொகுதி பங்கீடுக்கு முன்பு ஆலோசனை நடத்திவிட்டு சென்னை திரும்பக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவினை எடுப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி முகூர்த்த நாள் அன்று வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோமேனால் தொகுதி பங்கீடு பட்டியலை வெளியிடுவதற்கு தற்பொழுது அதிமுக மற்றும் பாஜக முடிவெடுத்திருக்கிறது. அமைச்சர் KN நேரு மீது நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் துறையில் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் புகார் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்த இருக்கிறார். அதே போன்று திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய IAS அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர் வலியுறுத்துவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தந்துவிட்டு திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுடான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் பாஜக 70 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 70 தொகுதிகளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்துக் கொள்கிறோம், நீங்கள் 164 தொகுதிகளில் நின்று கொள்ளுங்கள் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலுமே கூட ஒரு 50 - 45 தொகுதிகள் வரை குறைத்து கொடுப்பதற்கு தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் இன்று டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை அவர் சந்திப்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது.